pelvic floor exercises பற்றி நான் நிறைய ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு தனி பிளேலிஸ்ட் கூட இருக்குது. அதில் நான் மறுபடியும் நான் வந்து மென்ஷன் பண்ணுற விஷயம் என்னன்னா, இந்த pelvic floor exercise வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு புரிதல் இல்லாமல் வேற மாதிரி எக்ஸசைசஸ், அது சம்மந்தமே இல்லாத எக்ஸசைசஸ்லாம் அந்த தசைகளுக்கு கரெக்டாக டார்கெட் பண்ணாத பயிற்சிகள் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று என்னன்னா, இந்த pelvic floor exercise வந்து காமெடி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து இந்த pelvic floor exercise வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அது சம்மந்தப்பட்ட தசை மட்டும்தான், கீஜல்ஸ் எக்ஸசைசஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய அந்த மாதிரி ஃபன்னி வீடியோஸ்லாம் இருக்குது. சிறுநீர் கழிக்கிறது, மலம் கழிக்கிறது, அப்புறம் பிரெக்னன்சி, இதெல்லாமே வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு நரம்பியல் சம்மந்தப்பட்ட விஷயம். pelvic floor தசைகள் அப்படின்னு நம்ம உடம்புல ஒன்று இல்லை அப்படின்னா, இல்லை pelvic floor தசைகள் இருந்து இதில் அந்த தசைகள் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா, நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களும் தாறுமாறாயிடும். நேற்று கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் கான்ஸ்டிபேஷன் சம்பந்தமா. அதில் பார்த்தீங்கன்னா டிஃபெகேஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு ஒரு மெக்கானிசம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த pelvic floor தசையோட ரோல் அதெல்லாம் வருது ஆக்சுவலாக. ஸோ இந்த மலச்சிக்கலுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம நரம்புகள் இந்த pelvic floor தசைகளை ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியாமல் திணறக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்தீங்களா, அது கூட கான்ஸ்டிபேஷனை கொண்டு வரும். அதே பிரச்சனை தான் யூரினரி இன்கான்டினன்ஸ். அங்கே வந்து மெக்சுரேஷன் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. அங்கே வந்து யூரின் கண்ட்ரோல் நம்ம வந்து அங்கேயும் நரம்புகள் வந்து pelvic floor தசைகளை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போச்சுன்னா, இந்த pelvic floor தசைகளை எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வு கூட இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப அவதிப்படுறாங்க. கான்ஸ்டிபேஷன் மாதிரி ஒரு பிரச்சனைகளை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. அந்த பிரச்சனை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து மறுபடியும் வருது, ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, ரொம்ப நாளாக அவங்க வந்து ஸ்டூல்ஸ் வந்து வயிறு வந்து குடல்ல இருந்து வெளியில வரல, உடம்பு விட்டு வெளியில வரல அப்படின்னா, அதுக்கப்புறம் ஈவன் ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன் கூட அவங்க உடம்பு போக வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வந்து உயிரோட இருப்பாங்க, ஆனா வந்து மீத இருக்க வாழ்க்கை ஃபுல்லாவே அவங்க வந்து சாப்பிடுவாங்க, ஆனா வந்து அந்த வாலண்டரியா ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியா அவங்க வந்து எக்ஸ்கிரீஷன் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து குடல் இந்த மாதிரி ஒரு கிரானிக் கான்ஸ்டிபேஷன் வந்து அந்த குடல்லாம் அவருக்கு டேமேஜ் ஆகி, அப்புறம் வந்து குடல்ல இருந்து ஒரு ஹோல் போட்டு, அதுக்கு பேர் ஸ்டோமான்னு சொல்லுவாங்க. ஸோ உணவு சாப்பிடுவாரு, அது வந்து ஆனஸ் வழியா அந்த எக்ஸ்கிரீஷன் நடக்காது, இந்த ஸ்டோமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஓப்பனிங் மூலமாக தான் அங்கேருந்து ஒரு டியூப்ல ஒரு பேக்ல அந்த ஸ்டூல்ஸ்லாம் கலெக்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்குலாம் லைஃப் அதை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து அவருக்கு எப்போ அந்த ஸ்டூல்ஸ்லாம் உடம்பு விட்டு போகுது அப்படிங்கிற அந்த ஃபீல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா pelvic floor சம்மந்தப்பட்ட அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து சர்ஜிக்கலாக வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த pelvic floor தசைகள் வீக் ஆகுது, டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் பைல்ஸ், யூட்ரன் ப்ரொலாப்ஸ், யூரினரி இன்கான்டினன்ஸ், ரெக்டல் ப்ரொலாப்ஸ், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்க்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. ஆனால் நான் மறுபடியும் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த pelvic floor தசைகள் சம்பந்தப்பட்ட ரிசர்ச்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இந்த pelvic floorல வர்ற இந்த உபாதைகளுக்கும் இந்த pelvic floor தசைகள் எப்படி ட்ரைனிங் பண்றது, எப்படி எந்த அளவுக்கு டோசேஜ் கொடுத்து ட்ரைனிங் பண்றது, இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் இன்னும் நிறைய பண்ண வேண்டி இருக்குது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ட்ரைனிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனா கொடுக்கக்கூடாது இல்லையா. அதுவும் சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அதை வேணும்ட்டே இந்த கீஜல்ஸ் எக்ஸசைஸ்லாம் வந்து ரொம்ப ஃபன்னியா ஒரு செக்ஷுவல் ஆக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரைனிங் மாதிரி அதை வந்து சித்தரிச்சு அந்த மாதிரி டீச்சிங் ட்ரைனிங்லாம் பண்றது வந்து அன்எத்திக்கல். இப்போ சில இந்த உபாதைகளால ஏராள மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்காம ஏதோ ரெமெடிஸ் அந்த பேட்ச் அப் ஒர்க்லாம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த pelvic floor தசைகள் சம்பந்தப்பட்ட ட்ரைனிங்கை நம்ம முழுமையா நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா, இவங்களுக்கு இந்த மாதிரி உபாதைகள்லாம் நம்ம வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்ம வந்து கியூர் பண்ண முடியும். ஈவன் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் கூட தடுக்க முடியும் இல்லையா. ஸோ இந்த pelvic floor எக்ஸசைஸ் வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம, அதுக்கு வந்து எல்லா எக்ஸசைஸ் நம்ம என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கலாமோ அதே மரியாதை இந்த pelvic floor எக்ஸசைஸ் நம்ம கொடுக்கலாமே.